ஹேடா மிஸ் இன்னைக்கு ஹியாங் லைன்ஸில் ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஆத்தர் எழுதுனது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே நம்ம ஹீரோனின்ற தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் ஒயன். உங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியன் பொண்ணு தான். ஸோ கொரியாவுக்கு ஸ்டடீஸ்க்காக ஸ்காலர்ஷிப் மூலியமாக ட்ரை பண்ணி நீங்கள் கொரியாவுக்கு காலேஜ்க்கு போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுமே இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம கிம் ஷாக் ஜின். அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். அப்போ தியா உங்களை எழுப்புறா. இட்ஸ் மார்னிங். ஏ ஒயன் எந்திரடி, சீக்கிரம் எந்திரடி, காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு. தியா இன்னும் ஒரு 5 minutes டி ப்ளீஸ். என்னால் கண்ணை கூட ஓப்பன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு தூக்கம் வருது. சீக்கிரம் எந்திரி ஓயன், லேட்டாக போனால் திட்டுவாங்க. நான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன், சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. நீங்களுமே ஒரு வழியாக 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்குமே கிளம்புறீங்க. காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் நிஷா உங்களை கத்திட்டே ஓடி வரா. ஹே ஒயன் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அப்போ தியா உங்ககிட்ட கேட்குறா, எதுக்குடி இவ இப்படி ஓடி வந்துட்டுருக்கா? தெரிலேடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் ஓடி வந்துட்டு, ஓயன் உன்னைய ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு. எந்த ப்ரொஃபஸர்? அதான் ஜென் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு. அப்படியா? இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறீங்க ஜின்னோட ஸ்டாஃப் ரூமுக்கு. நீங்கள் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் கமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அந்த வால் சைடு திரும்பின மாதிரி ஃபைல்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சார் என்னைய கூப்பிட்டீங்களாமே? ஆமாம் ஓயன் உட்கார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஜென் இன்னைக்கு சும்மா செம்ம ஹாட்டாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க. அவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்கள் ஷர்ட் பட்டன் 2 கழட்டி விட்டுட்டு சும்மா ஸ்டைலிஷாக நிற்கிறீங்க. அவர் உங்களை டாப் அண்ட் பாட்டம் நல்லா ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வராரு. அவரோட சடன் ஆக்ஷனை நீங்கள் லைட்டாக ஜர்க்காகி ஷாக் ஆகுறீங்க. அப்படியே நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை முன்னாடியே வராரு. நீங்கள் போயிட்டு வாலில் ஹிட் ஆகிட்டீங்க. ஸோ அவர் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு க்ளோஸாக வரையில் அப்படியே கண்ணை மூடுறீங்க, கிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் சடனாக உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போல ஜென், என்ன மேடம் நான் கிஸ் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ? ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க? ஆமாம் நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போய் உங்ககிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண பாருங்கள், என்னைய சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்பெருஜின், போய் ஒழுங்கா படிப்போ. நீங்கள் ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு, கிஸ் தான் பண்ணல, அட்லீஸ்ட் என் லவ்வையாவது கொஞ்சம் பார்த்து அக்செப்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அடிங்க அப்படின்ட்டு உங்களை அடிக்கிற மாதிரி வர்றாரு. நீங்கள் குடுகுடுன்ட்டு கதவை திறந்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டீங்க. நீங்கள் ஓடுறத பார்த்து ஜென் சிரிச்சுட்டே அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜின்னை ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் தான் உங்களை சேவ் பண்ணியிருப்பார். அதுலேருந்தே உங்களுக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த புக்கில் பிடிச்சது லவ்வாக மாறிடுச்சு. இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அவர் சொல்லியிருப்பார், நீ முதல்ல நல்லா படிப்பை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படி, நான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு.
நீங்கள் அப்போவுமே வந்து கேட்கல. எப்போதுமே உங்கள் லவ்வை வந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. அவருக்குமே உங்களை ரொம்பவே பிடிக்கும். பட் அவருமே வந்து சொல்லலை. ஏன்னா வந்து உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கையிலே நீங்கள் அவர்கிட்ட வந்து அப்பப்போ க்ளோஸாக பிஹேவ் பண்ணுவீங்க. எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டா இவளோட படிப்பு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதே தான் சொல்லிகிட்ருக்காரு. நீ ஒழுங்கா படி அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி சேடாக வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போகிறீங்க. அப்போல தியா, என்ன மச்சான் வழக்கம் போல் பல்பு வாங்கிட்டு வரியா? அட போடி, இதானே எனக்கு வேலை. எப்போ பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவேன், அவர் பெரிய பல்பாக தருவார், வாங்கிட்டு வருவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு வந்து உங்களோட A to Z எல்லாமே தெரியும். அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, போகிற போக்கு பார்த்தா அவரை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலடி, வேணாம் என்னான்னு ஏதாச்சும் சொல்லிடுவாரா, எனக்கு அது வேற பயமாக இருக்குது. அப்போ தியா சொல்கிறா, ஹே சும்மா ஃப்ரீயாக விட்ரி, அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ காலேஜ் நல்லபடியாக முடி, நல்லபடியாக படி, அவர் கண்டிப்பாக உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பார். சரி தியா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அப்புறம் கிளாஸ் வந்து கண்டினியூஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு இன்டர்வல் மாதிரி வந்து விடுறாங்க. அப்போயில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் தியாவை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. அப்போயில் அவள் வந்து உங்கள் மேலே வந்து ப்ளேஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு அவள் பாட்டு சிரிச்சிட்டே வந்து ஓடவும் நீங்கள் அவளை துரத்திட்டே நெல்றின்னு காத்திட்டே வந்து அவள் பின்னாடி வந்து ஓடுறீங்க. அப்போயில் வந்து சடனாக வந்து ஜென் மேலே வந்து மோதிடுறீங்க. அப்படியே 2 பேரும் உருண்டு பிறண்டு போயிட்டு வந்து கீழே விழுந்துடுறீங்க. நீங்கள் தான் வந்து மேலே இருக்கீங்க, அவர் உங்களுக்கு கீழே இருக்கார். அப்போயில் நீங்கள் கரெக்டாக வந்து மோதிட்டேன், க்ளோஸ்அப்பில் இன்னும் சூப்பராக இருக்கீங்க, ஐயோ அழகான ஃபேஸு அப்படின்ட்டு வந்து அவரை பார்த்து வந்து சொல்கிறீங்க. அவர், எந்திரி, யாராச்சும் பார்த்தா என்ன நினப்பாங்க, கட்டி பிடிச்சி உருண்டுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டோம், அப்போது தானே யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, என்ன யார் பார்க்க போகிறா, எந்திரி ஓயன், உங்களை யார் பார்க்க போகிறாவா, கிளாஸே மொத்த காலேஜும் உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கு, ஹேண்ட்ஸம் ப்ரொஃபஸர்னு. அப்போ இல்லை எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அவ்வளோ ஜெல்லஸ் அண்ட் பொசசிவ் ஆகும். என் புருஷன் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல தோணும், ஆனால் சொல்கிற அளவுக்கு அந்த இடத்துல நான் இல்லையே, எந்திரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிக்கிறாரு. நீங்களுமே வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி அடிக்கடி வாங்க, அடிக்கடி மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்து போகிறீங்க. எல்லாருமே ஜின்னை வந்து ஒரு மாதிரி அக்வர்டாக வந்து பார்க்குறாங்க. அவர் அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஐயோ இந்த பொண்ணுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு அவர் புலம்பிகிட்டே வந்து போகிறாரு. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தியா வந்து பிடிச்சிடுறீங்க. அப்புறம் அப்படியே வந்து நார்மலாக வந்து உங்கள் காலேஜ் டேஸ் வந்து போகுது. ஒன் ஃபைன் டே நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க. ஸோ வந்தக்கப்புறம் வந்து தியா சொல்கிறா, அடி நான் சொல்ல மறந்துட்டேன், அம்மா அப்பா 2 பேருமே இங்கே கொரியா வராங்களாண்டி நம்மளை பார்க்க. சூப்பர் டி, அம்மா அப்பா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து கேட்குறீங்க. அப்படியே வந்து சடனாக உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாகுது. ஓயன் என்னடி ஆச்சு, நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, ஏன் ஃபேஸ் டல்லாகிடுச்சு திடீர்னு? இல்லடி, எனக்கும் அப்பா அம்மா 2 பேர் இருந்தா என்னையும் பார்க்க இந்த மாதிரி வந்திருப்பாங்கல்ல, எனக்கு தான் அந்த குடுப்பனமே இல்லாமல் போச்சியா. லூஸு, என்னடி பேசிகிட்ருக்க, என் அப்பா அம்மானா எனக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? நீயும் அவங்களுக்கும் ஒரு பொண்ணு மாதிரி தான். அவங்க எப்போதும் சொல்லுவாங்க, ஒய்யனும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரின்னு. அவங்களும் உன்னோட அப்பா அம்மா மாதிரி தான், அப்பா அம்மா தான். அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணாதடி, அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. ஸோ நீங்களுமே நார்மலாக ஆகுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தியா மட்டும் வந்து கிளம்பிட்டா ஏர்போர்ட்டுக்கு. நீங்கள் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு நீங்களுமே ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போல தியா அம்மா அப்பா உள்ள 2 பேருமே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்போல வந்து தியாவோட அம்மா, ஒயன் கண்ணா எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன இது ஆண்டி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க, அம்மானு கூப்பிடு,
நீயும் எனக்கு தியா மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பையில் வந்து தியோட அம்மா, சரிம்மா காலேஜ்லாம் எப்படி போகுது? ஏதோ நல்லா போகுதுமா. அப்பையில் தியோட அப்பா கேட்குறாரு, இல்லையே ஏதோ ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறீங்களாமே கேள்விப்பட்டேன். அது அப்பா. ஆமாப்பா, தியா சொன்னாளா? ஆமாம், அவள் எல்லாத்தையும் சொன்னா. நீ எதை நினச்சி கவலைப்படாத. நம்ம உன் படிப்பு முடிஞ்சக்கப்புறம் நம்மளே போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம். ஓகேவாடா? ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூம்மா இவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குன்னு படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது, நல்லா படிக்கணும் சரியா? சரிம்மா, நான் இப்போல்லாம் விட மாட்டேன். அவருமே அப்படி தான் சொல்லியிருக்காரு, நல்லபடியாக படித்து நல்லா வந்து மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணால் ஓகே சொல்வேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே 4 பேருமே வந்து ஹாப்பியாக வந்து பேசிக்கிறீங்க. ஸோ இப்படியே உங்கள் டேஸஸ் வந்து பாஸ் ஆகுது. உங்களுக்குமே ஃபைனல் எக்ஸாம் வருது. நீங்கள் வந்து எதையுமே வந்து கண்டுக்காமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிறீங்க. ஜின்மே வந்து நீங்கள் படிக்கிறத நினச்சி வந்தால் அவருக்குமே சந்தோஷமாகுது. அவருமே உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நீங்களுமே ஜின்னை கொஞ்ச நாள் கண்டுக்காமல் தான் வந்து இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா படித்து நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் அவரோட கையை பிடிக்கும் முடியும். அதனால நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக வந்து படிக்கிறீங்க. ஸோ எக்ஸாமே நல்லபடியாக வந்து எழுதி முடிக்கிறீங்க. கொஞ்ச நாளே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸுமே வருது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை கொண்டுட்டு ஸோ காலேஜ்குள்ளே வந்து ஓடுறீங்க. ஜின் வந்து கிரவுண்டில் நிற்கிறாரு. போயிட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 இயர்ஸ் நல்லா படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போவாச்சும் நீங்கள் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? உங்களோட லவ்வை சொல்லுவீங்களா அப்படின்ட்டுன்னு வந்து மூச்சு வாங்கி வந்து பேசிகிட்ருக்கீங்க. எல்லா காலேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சுற்றி இருக்காங்க. ஜின் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஈகராக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜின் வந்து சுற்றி பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. அப்போல அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு கங்க்ராட்ஸ் வயன். அது வந்து நீ நல்லா படித்த, எனக்கு அதெல்லாம் சந்தோஷந்தான். ஆனால் எனக்கு உன் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ஹார்ட் அப்படியே வந்து மில்லியன் பீசஸாக வந்து நொறுங்குது. நீங்கள் அப்படியே கண் கலங்கி அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்னென்னமோ வந்து சொல்கிறாரு, செட் ஆகாது, ஏஜ் கேப் அப்படி இப்படி நிறையா வந்து சொல்கிறாரு. எதுவுமே உங்கள் மண்டையில் ஏறல. உங்கள் வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் அவருக்காக தான் வந்து நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்து படிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அவர் இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்போல ஸ்டாப், வேணாம் சார், போதும் சொல்லிட்டீங்களே, வேணான்னு சொல்லிட்டீங்களே, ஓகே, நான் தான் பைத்தியக்காரத்தனமாக இத்தனை நாள் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆசையாக உங்களை பார்க்க ஓடி வந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படி மாற்றி பேசுகிறீங்க. புரியுது, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையாக சொல்லிவிட்டு விட்டுறணும். ஏஜ் கேப் செட் ஆகாது அப்படி இப்படின்னு ஏன் அந்த அளவுக்குலாம் யோசிச்சு பேசிகிட்ருக்கீங்க? ஓகே, இன்னுமே இந்த ஒயன் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா. குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. எல்லாருமே உங்கள் ரூம் டோரை வந்து ரொம்ப நேரம் தட்டுறாங்க. நீங்கள் திறக்கவே இல்லை. அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. நீ ஒரு அன்லக்கி ஓயன், உனக்கு எதுலேயுமே ராசி இல்லை. அப்பா அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்த ஒருத்தர் மேலே உனக்கு அவ்வளோ ஆசை வந்துச்சு. இப்போ பார்த்தியா, அவருக்குமே உனக்கு பிடிக்கல, உன் லவ்வை அக்செப்ட் பண்ணல. 3 வருஷமாக அவர் பின்னாடி பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அவர்
கொஞ்சம் கூட உன் ஃபீலிங்ஸை வேல்யூவே பண்ணாமல் பேசிட்டாரு. இதை அவர் அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். அப்போலாம் நீ நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணு, அப்புறம் என் லவ்வை நான் சொல்கிறேன்னு சொன்னார். அப்பையில மடிச்சின்னா கண்டிப்பாக அப்படி சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம லவ்க்கு ஓகே சொல்லுவான்னு ஓவராக இமேஜினேஷன் பண்ணிட்டேன். இப்போது அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. என் லைஃப்பில் என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க போல். நான் கடைசி வரை அனாதையாக தான் சாகணும், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறீங்க. ஸோ இப்படியே 3 days வந்து பாஸ் ஆகுது. இந்த 3 days வந்து நீங்கள் யாருக்கிட்டேயும் சரியாக பேசல, வெளியில் வரல. அப்பப்போ தியா வந்து சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து அந்த டோர்கிட்ட வந்து வச்சுட்டு போவா. உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுவீங்க, இல்லைனா அப்படியே வந்து வச்சிருவீங்க. அவளுமே உங்களை 3 days வந்து எந்த டிஸ்டர்புமே வந்து பண்ணலை. அப்பையில் வந்து தியா அம்மா வந்து டோர்கிட்ட நின்று சொல்கிறாங்க, ஒய்யன்மா, எத்தனை நாள் நீ இப்படி ஜின்ன நினச்சா அழுதுகிட்டே இருப்ப? வெளியில் வா, கொஞ்சம் 4 பேரோடு பேசு, அப்போதான் உனக்கு ரிலாக்ஸ்ட் ஆகும். நீ தனியாகவே உள்ளே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே சரி எல்லோரையும் பார்த்து 3 நாள் 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து போகிறீங்க. ஸ்டெப்ஸ்க்கு கீழே இறங்கி வர்றீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. பிகாஸ் ஜின்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போல தியா அம்மா, என்னம்மா பொண்ணை பார்த்தாச்சா சம்மந்தி, என்ன பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. நீங்கள் இறங்கி போகிறீங்க. ஸோ ஜின் வந்து உங்ககிட்ட வராரு. சாரி டார்லிங் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் செம்மையாக அடிக்கிறீங்க. அவர் என்னடி இப்படி அடிக்கிற? ஆமாம், அன்றைக்கி ஆசையாக லவ் சொல்ல வந்ததுக்கு என்னென்ன பேசுனீங்க? இந்த 3 நாளாக ஒழுங்காக சாப்பிடல, யாருக்கிட்டே பேசலை, எவ்வளோ அழுது தெரியுமா? ஐயோ சாரி அம்மோ, ஆக்சுவலாக நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த காரியத்தை பண்ணேன். ஆனால் அது இவ்வளோ பேடாக போய் முடியும் நான் நினைக்கல. ஒழுங்காக சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அவர் க்யூட்டாக வந்து முறைக்கிறீங்க. அவர் அப்போ சரி கோவப்படாத. அம்மா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணையில நீ என்ன நினச்ச? அதுவா, நீ ஒரு ராசி கெட்டவ ஒயன், உனக்கு அப்பா அம்மா பாசமும் கிடைக்கல. இப்போது நீ ஆசைப்பட்டு லவ் பண்ணவரும் வேணான்னு சொல்லிட்டாரு, அவரும் உனக்கு கிடைக்க மாட்டார். உன் கூட கடைசி வரை யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அனாதை போனமாக தான் சாவேன்னு நானே எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு லைட்டாக ஹர்ட் ஆகுது. அப்போல அவர் உங்கள் கண்ணத்தை பிடிச்சி, இங்கே பாரு ஒயன், இன்னுமே இந்த மாதிரி திங்க் பண்ணாத. அண்ட் ஐம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அன்றைக்கி நான் அப்படி பண்ணினது தப்பு தான், எல்லோரும் முன்னாடியும் பண்ணினது. கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக வரலான்னு பார்த்தா இந்த 2 days காலேஜ் ஒர்க்காக போயிடுச்சு. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கேன்னு. நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு நான் அப்பாவா, அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஒரு ஹஸ்பண்டா, ஃபேமிலியா, எல்லாமாவும் நான் இருப்பேன். உன் கஷ்டம், சந்தோஷம், துக்கம், சோகம் எல்லாத்துலேயுமே இந்த ஜின் உன் ஹஸ்பண்டாக உனக்கு நிற்பான். ஆனால் அதை அப்படி இப்படின்னா பேசிகிட்ருக்காத. உனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கும் பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, அக்காங்கிற ஒரு பிளேஸில் தியா இருக்கா, புருஷன் ஜின், நான் இருக்கேன். அப்புறம் என்ன, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் சரியா? உனக்குன்னு ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குது. அண்ட் ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறது ஒவ்வொரு விஷயம் கேட்டு வந்து உங்களுக்கு டிஎஸ் வருது உங்கள் கண்ணில். நீங்கள் அப்படியே ஐ லவ் யூ டு ஜின், என்னை விட்டு கடைசி வரையும் போயிடக்கூடாது சொல்லிட்டேன். நீங்கள் என்னோடது, நான் போகவும் விடமாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹக் பண்ணுறீங்க. ஹாப்பி என்டிங். ஆக்சுவலாக இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. ஆத்தர் வந்து முன்னாடி ஒரு ஐடி இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து போட்டுட்டு இருந்தா எப்போ 2021-22. பட் அதை வந்து அவள் இன்ட்ரெஸ்டாக பண்ணல. அது அப்படியே ரீச்சஸ் கம்மியானுச்சு. அதை அப்படியே வந்து விட்டுட்டு ஐடியை ப்ரைவேட்டில் போட்டுட்டு அதில் ஒரு 6 or 7 சம்திங் போஸ்ட் வந்து போட்டிருக்கா. அதுலேருந்தே எனக்கு ஷேர் பண்ணி விட்டா இந்த இதை நீ போடு அப்படின்னு. சரிடி சரி ஆத்தரே நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை போட்டேன். ஆக்சுவலாக அது வந்து 7 slides தான். 7 ஸ்லைடில் இவ்வளோ தான் வரும். அதனால வந்து இது ஒரு குட்டி அண்ட் ஷார்ட் அண்ட் லவ் ஸ்டோரி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஜின் 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 ஜின்னோப்பா ஜின்னோப்பான்னு கற்றுனீங்க. ஜின்னோப்பாவுக்கு வந்து போட்டாச்சு. எனக்கு யாரும் சூனியை வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நார்மலாக நல்லா தான் இருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கையில் எனக்கு ஒரே ஸ்னீசிங் வந்துட்டே இருக்குது. நான் ஒரு அலர்ஜி பீப்புள். ஐ மீன் எனக்கு டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி கூலிங்காக சாப்பிட்றது, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. ஓகே, அதுக்கு நான் இன்றைக்கி எதுவுமே சாப்பிடவும் இல்லை. நான் எந்த டஸ்ட்லேயும் போய் உட்காரல, எதுவுமே பண்ணல, சும்மா உட்காந்துருக்கேன். சரி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலாம், சின்ன ஸ்டோரி தானே அப்படின்னு பார்த்தா தும்மல் வந்துகிட்டே இருக்குது. செத்த நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இல்லை ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்தேன்னா நார்மலாக இருக்குது. திருப்பி நான் வாய்ஸ் ஓவர் பண்ண போவேல தும்மல் வருது. அப்பயே எனக்கு வந்து இந்த கடுப்போ, ஐயோ எப்படியோ அடித்து பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜங்குக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் பார்க்கலாம். பாவம் அந்த மேடம் எப்போ போடுவீங்கன்னே கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு 1 month 2 மாதம் ஆக போகுது ரெக்வஸ்ட் கேட்டு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை போட்டு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி வந்து முடிச்சிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.